அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி. இங்கே திரளாக குழுமியிருக்கிற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் எந்தனும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு முன்னால் சுருக்கமாக உரையாற்றினாலும் மிக அழகிய கருத்துக்களை மென்மையான முறையில் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், 4000 மதங்கள் இருக்கின்றன, 4000 கடவுள், அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களும் சொல்வது ஒரு கடவுள் தான். எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கடைசியில் எங்க போய் நிற்பாங்கன்னா ஒரு கடவுள் தான். நம்ம நினைக்கிற மாதிரி இந்துக்களுக்கு ஒரு கடவுள், முஸ்லீம்களுக்கு ஒரு கடவுள், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. என்ன அர்த்தம்? முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் முஸ்லீம் கடவுள் பார்த்துக்குவார். அவங்களுக்கு வேலை கொடுக்கறது, கொள்ள போடுறது, அட்மிஷன் போடுறது எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அது மாதிரி இந்து கடவுள் அவங்க கவலையை கவனிச்சுக்கிறார். கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குள்ள பண்ணுவார். இப்போ மொத்தம் மதம் மாறிட்டான்னு வைங்க, அப்ப இந்த கடவுள் கூப்பிட்டு சொல்லுவார், எம்மா உங்க பக்கம் வந்துட்டாங்க, எங்க கணக்கெல்லாம் நீ பார்த்துக்கோ, டிசி கொடுத்தாச்சு ஆளுக்கு இல்லையா? அவங்க இருக்க முடியாது. ஆக நம்ம எல்லாம் படைத்தவன் ஒருவன் தான். ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபுகோ சன்மதி தே பகவான். ஆனால் காந்தியடிகள் ஈஸ்வரன் என்றாலும் ஒண்ணுதான், அல்லா என்றாலும் ஒண்ணுதான். இந்த மதி நமக்கு இருந்தாலும் இந்த உலகத்திலே பிரச்சனையே வராதுதான். ஆகவே அந்த ஓரிரை கோட்பாடை தான் நம்ம இணைக்கக்கூடிய சக்தி. நாம் அனைவரும் ஒரே ஆண்டவனாலே படைக்கப்பட்டவர்கள். பேர்கள் வேறு, நீ எந்த பேரையும் வச்சுக்கிடுங்க, அல்லான்னு சொல்லுங்க, கர்த்தர்னு சொல்லுங்க, ஈஸ்வரன் சொல்லுங்க, அல்லது வள்ளுவர் சொல்வதை போல தனக்கு உண்மை இல்லாதான் என்று சொல்லிவிடுங்க, எப்படி பரம்பொருள் சொல்லுங்க, எது வேணாலும் சொல்லுங்க. ஆனால் இறைவன் ஒருவன் தான் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக வேரூன்றி விட்டால் இந்த பிரச்சனைகள், பிணக்குகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. உன்னை படைத்த இறைவன் தான் என்னையும் படைத்தார். உன்னை பரிபாலிக்கின்ற இறைவன் தான் என்னையும் பரிபாலிக்கிறார். மறுமையில் உன்னை கேள்வி கேட்க போன்ற அதே இறைவன் தான் என்னையும் கேள்வி கேட்க போகிறான். இதை உணர்ந்து கொண்டால் உலகத்தில் பிரச்சனை இல்லை. ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது. நம்மளே பலருக்கு மற்றவர்களுடைய மதங்களை பற்றி அதிகமாக தெரியாது. ஏன் நம்ம மதத்தை பற்றியே நமக்கு தெரியாது, அது வேற விஷயம் இல்லையா? இன்னொருடைய மதங்களை பற்றிய கோட்பாடுகள், வழிபாட்டு முறைகள், அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியாது. அந்த இடைவெளியை தான் இந்த வகுப்புவாதிகள் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி கொண்டு நமக்கிடையே தவறான கருத்துக்களை பரப்பி பகைமையும் துவேஷத்தையும் உண்டு பண்ணுகிறார்கள். ஆக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற போது நிலைமைகள் மாறுகின்றன. நான் இப்படி எல்லாம் நினைச்சுப்பா, ஐயா கூட சொன்னேன், முஸ்லிம்கள் மோடர்கள் என்று சொல்லுவார்கள் என்று. பழகி பார்த்ததாங்க தெரியும், பழகி பார்த்ததாங்க தெரியும். பேப்பரை படிச்சா எப்படி தெரியும்? ஊடகம் சொல்லுகிற இந்தியா வேறு, உண்மை இந்தியா வேறு, ரெண்டு பேர். ஆகவே ஒரு சமுதாயத்தோடு பழகுகிற போதுதான் தெரியும். பல பேர் நீ கேட்கலாம், எனக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காண்டா, எனக்கு நிறைய கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் இருக்கு, நீ சொல்ற மாதிரிலாம் இல்லடா, அது அவங்க அப்படிலாம் இல்லை, நீ பேப்பரை படிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசாத, பழகிப்பார் தான் உண்மை புரியும். ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சி. அடுத்து இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆன்மாவை, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி, ஆன்மாவை பலப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி. வழிபாடுகள்லாம் செய்யறோம், சடங்குகள்லாம் செய்யறோம், அதெல்லாம் ஒன்றும் குறைச்சவே இல்லை. மனசு சுத்தமா இருக்கா, அதுதான் முக்கியம் இல்லையா? கடவுளை அஞ்சுறான், ஆனால் லஞ்சம் வாங்குறான் இல்லையா? நான் சொல்வது அடிக்கடி, முஸ்லிம்கள் பல பேர் தொழுது தலையிலே ஒரு காய்ப்பு இருக்கும், தொழுகை தழும்பு, சரிதான் பாராட்டுறேன். ஆனா கையில இன்னொரு தழும்பு இருக்கு, அது லஞ்சம் வாங்கின தழும்பு, அது வரதட்சணை வாங்கின தழும்பு. இந்த தழும்பு ஒத்து போவாதியா? இந்த தழும்பு மேல இருந்தா இந்த தழும்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆகவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதான் ஒரு கவிஞன் சொன்னார், அவன் படித்தது என்னமோ சாப்ட்வேர், அவன் இதயமோ ஹார்ட்வேர் என்று சொன்னார். ஆக அந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், மனசு சுத்தமா இல்லையே, அன்பா இல்லையே, இறக்கமா இல்லையே, நீ படிச்சதுல என்னடா அர்த்தம் இருக்கிறது என்று சொல்கின்ற மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை, பல பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஆக சடங்கு ரீதியாக இறைவனை தொழுவதிலோ வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதிலோ எந்த அர்த்தமும் இருக்க முடியாது. உன்னை நீ மாற்றிக்கொள்ளாத வரையில் என்ன பிரயோஜனம் இருக்க முடியாது. ஆகவே வள்ளுவர் சொல்கிறான், மனத்துக்கண் மாத்திரன் ஆதல் அனைத்து அருந்தாகுல நீரகிற.
எல்லா இடங்களிலும் உயர்ந்தாலும் மனத்துக்கண் மாசவனாவது என்பதுதான் இல்லையா? நபிகள் நாயகம் தான் சொன்னாங்க, உடம்பிலே ஒரு பகுதி இருக்கிறது, உள்ளம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த உள்ளம் சீராக இருந்தால் எல்லாமே சீராக, அந்த உள்ளம் கெட்டு போனால் எல்லாமே கெட்டு போகும் என்று சொன்னார். ஆகவே இந்த நிகழ்ச்சி அதற்கும் உதவும் என்று நான் கருதுகிறேன். இந்த ரம்ஜான் என்று பொதுவாக மக்களிடத்திலே அழைக்கப்படுகின்ற இந்த பெயருக்கு அரபியிலே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்வார்கள். தமிழிலே நல்ல பெயர் ஈகை பெருநாள், ஈகை திருநாள் என்று நாங்கள் சொல்வோம். ஆகவே இது ஈகை குணத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறோம். இந்த நோன்பு ஒருபுறம் ஒழுக்கத்திற்கான பயிற்சி தருகிறது. ஆரம்பத்திலே ஓதிய வசனம், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒழுக்கம் உள்ள மனிதனா. இன்னொரு நோக்கம் ஈகை குணம் உள்ளவனாக மாற வேண்டும். ஒரு மனிதனை அளப்பதற்கு பல அளவுகள் இருக்கு. அதுல ஒழுக்கம்தான் முதல் நிலை. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். இறைவனிடத்திலே அதிக கண்ணியம் மிகுந்தவன் யார் தெரியுமா? எவனிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதோ அவன் தான் கண்ணியம் மிகுந்தவன். முதல் அளவுகோல் ஒழுக்கம் தான். அதே போல இன்னும் பல அளவுகோல். அதிலே ஒன்று இந்த ஈகை குணம், ஈகைத்தன்மை. பல பேர் இருக்கா, எத்தனை வேளாலும் தொழுவான், பைசா வாங்க முடியாது, பைசா பர்ஸ் திறக்க மாட்டான். என்ன அர்த்தம் இருக்குது? உன்னுடைய இறை வழிபாட்டிலே, இறை சிந்தனையிலே என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஆகவே இந்த ஈகை குணம் இருக்க வேண்டும். இப்ப ஈகைன்னா நீங்க எல்லாரும் கடைகள் உலகங்களாக மாற வேண்டும் நான் உங்களை சொல்லல. அவ்வளவு பெரிய உலகமாக நீங்க மாற இல்லையா? நீங்கள் பிறருக்கு உதவுகின்ற ஒரு பண்பை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஈகை குணத்தை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். சரி, ஒன்றும் கொடுக்க முடியல, கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை இருக்க வேண்டும். எனக்கு ஆசை இருக்கு, ஆனா கொடுக்க முடியவில்லையே என்ற கவலையா அவருடைய உள்ளத்திலே இருந்தால் ஈகை குணம் படைத்தவன் தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியேனும் நீங்கள் தானமாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒண்ணுமே கொடுக்க ஒண்ணு இல்லையா? ஒரு பேரித்தம்பழத்தை பிச்சு ஒரு துண்ட முடிவல்லவா? ஆக ஏழைக்கும் ஏழை உதவலாம், ஏழைக்கும் ஏழை உதவலாம். ஆகவே ஏதாவது ஒன்று நாம் அந்த உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, ஒன்னால கொடுக்க முடியல, அடுத்தவண்ட வாங்கியே கொடுக்கலாம்ல. ஒரு ஆட்ட சொல்லி பாருப்பா கஷ்டப்படுறான், ஏதாவது குழு, அதுவும் ஈகை குணம் தான், அதுவும் ஈகை குணத்தை சார்ந்தவன் தான். அந்த குணமான இடத்திலே இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் குர்ஆன் சொல்லுகிறது, வறுமை உள்ள நிலையிலும் வளமையாக இருக்கின்ற போதும் அவர்கள் தானம் கொடுப்பார். ரெண்டு சேர்ந்தே கொடுப்பான். வறுமை இருந்தாலும் அவர்களுக்கு அதை கொடுப்பார். நவீன ஒரு வருகிறார், சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றார். நவீன மனைவியை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏதாவது இருக்காமா அப்படின்னு. அந்த அம்மா ஒண்ணும் இல்லை, அவர் எளிமையில் தான் வாழ்ந்தார். தோழர்களை கூப்பிட்டு கேட்கிறார், யாராவது இவருக்கு உணவளிப்பீர்களா என்று கேட்கிறார். ஒரு தோழர், நான் அழைத்துக் கொண்டு போகிறேன், என் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். அங்கே போய் மனைவி இடத்திலே கேட்கிறார், என்னமா கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்காமா? குழந்தைகளுக்கு தான் உணவு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை எங்க வீட்டுல. அப்படியா? குழந்தைகளை ஏதாவது சமாதானப்படி தூங்க வைத்து விடு, சாப்பாட்டை கொண்டா. சரி, ரெண்டு பேருக்கு அங்க வந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு, நீங்க ஒன்னா உட்கார்ந்தா முடிஞ்சது, நீங்களும் சேர்ந்து சாப்பிட சரி வராது. அந்த சரி அதை கொண்டா. அந்த சாப்பாட்டை வைத்து விட்டு அவரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு விளக்கை அணைத்து விடுகிறார். விளக்கை அணைத்து சாப்பிடுவது போல் நடிக்கிறார். அந்த விருந்தாளி வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு போய்விடுகிறார். அடுத்த நாள் நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகிறார். நபிகள் நாயகம் அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், தோழரே, உமக்காக இறைவசனம் இறங்கி இருக்கிறது, உங்களது செயலை பாராட்டி இறைவசனம் என்ன சொல்லலாம் தெரியுமா? அந்த வசனத்திலே, தாங்களே தேவையுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிறருக்கு முன்னுரிமை அளித்தார்கள், எவன் கஞ்சத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றானோ அவன் தான் வெற்றியாளன் என்று. ஆகவே எவ்வளவு முடியுமோ நம்மால மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பினை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஈகையை பற்றி பேசாத தத்துவங்களோ மதங்களோ கிடையாது இல்லையா? ஒரு தனி அதிகாரம் போட்டிருக்கார், ஈகைன்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்கார்.
இன்னும் பல குரல்லாம் ஆங்காங்கே ஈகையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஈதலை செய்விட வாழ்தல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இஸ்லாமும் அதை பற்றி பேசுகிறது. இஸ்லாத்தினுடைய இலக்குகளில் அது ஒன்று. வறுமையை ஒழிப்பது இஸ்லாத்தினுடைய இலக்குகளிலே ஒன்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? தர்மத்திற்கான பொருளை எடுத்துக்கொண்டு அதை கொடுப்பதற்காக ஒரு தெருவாக சென்று வாங்குகிறீர்களா என்று கேட்பார். வாங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். தர்மத்தை வாங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஆகவே பிச்சைக்காரர்களை உருவாக்குவதல்ல நோக்கம். நம்மளே பல நினைக்கிறோம், நம்ம தர்மம் கொடுத்துட்டா 4 பிச்சைக்காரர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா? பிச்சைக்காரர்களை ஒழிக்கணும் தான் நோக்கம். ஆகவே இஸ்லாம் இதிலே தனி கவனம் செலுத்தி இருக்கிறது. மிக தெளிவான சட்டங்களை வகுத்திருக்கிறது. யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எந்த வகை பொருட்களை கொடுக்க வேண்டும், தனியாக கொடுக்க வேண்டுமா, கூட்டாக கொடுக்க வேண்டுமா, வெளிப்படையாக கொடுக்க வேண்டுமா, மறைமுகமாக கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் அதற்கான வழிகளை இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது. அது இறைவனுடைய ஏற்பாடு. ஐயா அவர்கள் சொல்லியதை போல நம்மை படைத்த இறைவன் நம்ம ஆதரவாக விட்டுவிடவில்லை. உன்னை படைச்சேன், உனக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் எல்லாம் படைச்சிட்டேன், நான் என் வேலையை பார்க்கிறேன், நீ உன் வேலையை பாரு என்று இறைவன் ஒதுங்கி விடவில்லை. நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும், வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் நீ பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் என்ன, வழிகாட்டுதல் என்ன என்பதை சொல்லித் தருகின்ற பொறுப்பை இறைவனை ஏற்றுக்கொண்டார். இல்லையா? நம்மை படைத்த பெற்றோர்கள் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு விடுறாங்களா? இல்லையா? நமக்கு வாழ்க்கையினுடைய எல்லா கலைகளையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதாவது பெற்றோருடைய ஒரு சிறப்பு. அதே போல இறைவன் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக வாழுகின்ற வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். அதற்காக இறைவன் செய்த ஏற்பாடு, மனிதர்களிலேயே சில புனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தன்னுடைய இறை தூதராக நியமித்து அவர்கள் மூலமாக வேதங்களை அருளி நமக்கு இந்த கொள்கைகள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இந்த தர்மம் என்பது 5 கடமைகளில் ஒன்று. 5 கடமைகள் ஒன்று. உங்களுக்கு தெரியும் 5 கடமை என்னன்னு சொல்லி. ஒன்று, இறைவன் ஒருவன் என்று சான்று பகர்து. 2வது தொழுகை. 3வது இந்த ஜகாத், அதுக்கு பேர் ஜகாத், தான தர்மம் கொடுத்த. நோன்பு 4வது. 5வது வாழ்வில் ஒரு முறையேனும் வசதி உள்ளவர்கள் திரு யாத்திரை செல்லுதல் என 5 கடமை. ஆகவே இது அடிப்படை கடமை. இஸ்லாத்தினுடைய வணக்கங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உடல் வழி வணக்கங்கள், இன்னொன்று பொருள் வழி வணக்கங்கள். தொழுகை உடல் வழி வணக்கம், நோன்பு உடல் வழி வணக்கம். ஆனால் இந்த ஜகாத், இந்த தர்மம் பொருள் வழி வணக்கம். ஆக இறைவன் நமக்கு என்ன அருட்கொடை வழங்கினானோ அதை திருப்பி கொடுப்பேன். உடம்ப கொடுத்தா உடம்பால உழைக்கணும், பொருளை கொடுத்தா பொருளால கொடுக்கணும். பொருள் வழி வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது நமக்கு தரப்பட்டதோ, எந்த அருட்கொடை இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டதோ அதை திருப்பி சமுதாயத்திற்கு செலுத்த வேண்டும். இறைவன் உங்களுக்கு அருட்கொடை வழங்கினால் அல்லவா இவ்வளவு பொருளாதாரத்தை, அதை நீங்கள் வாழுகின்ற அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, அந்த பொருள் அந்த ஏழைகளுடைய உரிமை, நீங்கள் கொடுக்கிற சலுகை அல்ல. குர்ஆன்ல வசனம் 70:24, உங்களுடைய பொருட்களில், உங்களுடைய செல்வத்தில் வாய் திறந்து கேட்பவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஹக் என்றால் உரிமை, ரைட். இட் இஸ் தேர் ரைட். ஆகவே நீ கொடுத்து ஆக வேண்டும். செல்வம் சுழல வேண்டும். குர்ஆனில் வசனம் இருக்கிறது, செல்வம் உங்களுடைய பணக்காரர்களுக்கு மத்தியிலேயே சுழன்று கொண்டிருக்க வேண்டாம், உனக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கப்பா, வெளியே வரட்டாதே. பணக்காரன் கல்யாணம் முடிக்கிறான், மாப்பிள்ளை ஊஞ்சல் அங்க போது, இந்த பணக்காரன் அந்த பணக்காரன் போய் வெளியே வரட்டும். செல்வம் வெளியே வர வேண்டும். ஆகவே இந்த செல்வ சுழற்சியை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. அத்தோடு கொடுக்க வேண்டிய செல்வத்தை, அந்த ஏழைகளுக்கான அந்த பணத்தை நீ கொடுக்காவிட்டால் உன்னுடைய முழு செல்வமும் அசுத்தம். உதாரணத்துக்கு 100 ரூபாய் இருக்கு வச்சுடுங்க, அதுல 2000 ரூபாய் யாருக்கு உரியது? 2.5% யாருக்கு உரியது? ஏழைகளுக்கு உரியது.
அந்த 2.5% கொடுத்தா தான் மீதி உள்ள 86% செல்வமும் சுத்தம். எப்படி இன்கம் டேக்ஸ் மாதிரி, இன்கம் டேக்ஸ்ல கொடுக்க வேண்டிய ரூபாய் கொடுக்காட்டா எல்லாமே பிளாக்மெயில், எல்லாமே பிளாக்மெயில். அதே மாதிரி நீங்க கொடுத்து விடுங்கள். அதையும் குர்ஆன் வசனம் சொல்லுது, நபியே நீங்கள் அவரிடமிருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்துங்கள். அவர் உங்கள் செல்வம் சுத்தமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இதனை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இஸ்லாத்திலே 2 வகையான ஈகை பற்றி பேசப்படுகிறது. ஒன்று வாலண்டரி, நாம முன்வந்து கொடுப்பது வாலண்டரி, அதற்கு பேர் சதகா என்று பெயர். வாலண்டரியாக கொடுக்கிறது. அது இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ணல, அவங்கவுங்க அவசியப்படி எவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த ரமலான் மாசத்திலே கூட சதகத்துல் ஃபித்ர் என்று ஒன்று ஒரு கடமை இருக்கிறது. ஈகை தொழுகைக்கு போவதற்கு முன்னர், ஈகை பள்ளிவாசலுக்கு போவதற்கு முன்னர் ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விட்டுதான் போக வேண்டும். தொழுகைக்கு முன்னர் கொடுத்து விட வேண்டும். அவர்களும் மகிழ்ச்சியாக அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அது கணக்கெல்லாம் இருக்கு. இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்தா 150 ரூபாய், குறைந்தது 150 ரூபாய்க்கு பெருமான தர்மத்தை வீட்டுல ஒவ்வொரு ஆளுக்கு 150 ரூபாய் கணக்கு போடணும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தாத்தாக்கு, பாட்டிக்கு எல்லாத்துக்கும் 150 ரூபாய் போட்டு அந்த கணக்கு பார்த்து அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் நீங்கள் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு பேர் சதகா. இன்னொன்று கட்டாய கடமை ஜகாத், அதுக்கு பேர் கட்டாயம். இட் இஸ் obligatory. கொடுக்காவிட்டால் தண்டனை. ஒரு இஸ்லாமிய அரசு ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னால் ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவுக்கு உங்களிடத்திலே பணம் இருந்தால் அந்த அரசு உங்களை கேட்காமலே அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அரசு எடுத்துக்கொள்ளலாம். உங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்க, ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. என்ன கணக்குன்னா குறைஞ்சது 88 கிராம், இன்றைய கணக்குப்படி 88 கிராம் நகைக்கு ஈடான தங்கமோ ரொக்க பணமோ வியாபார பொருளோ எதுவும் உங்களிடத்திலே இருந்தால் மொத்தமா போட்டா 88 கிராம் வருது. இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா 8 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தங்க விலை ஏறிட்டே போகுது இல்லையா? 8 லட்சம் ரூபா, 8 லட்சம் எல்லா செலவும் போய் ஒரு நகையும் சேர்த்துக்கணும். நகையும் சேர்த்துக்கொண்டு பேங்க் பேலன்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து 8 லட்சம் ரூபா வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னா 2.5% கணக்கிட்டு அவரிடத்திலே நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய விதி. வேளாண்மை செய்பவர்கள் அவர்களுக்கும் இருக்கிறது. மழை நீர் பாசனம் என்றால் லாபத்தில் 10% கொடுத்து விட வேண்டும். நீயாக தண்ணீர் இறைத்து விவசாயம் செய்தால் 5% கொடுத்து விட வேண்டும். கால்நடைகள் 40 ஆடுக்கு ஒரு ஆடு, 30 மாடுக்கு ஒரு மாடு கொடுத்து, இதெல்லாம் விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக இவற்றை கொடுக்க வேண்டும். இதிலும் இஸ்லாம் ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறது, கணிசமா கொடுங்க. இந்த 5 ரூபா 10 ரூபா 100 ரூபாய் இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? மேலும் பிச்சைக்காரர்களை வளர்க்கும். ஆகவே கணிசமாக கொடுப்பது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான தர்மம் கொடுத்து அவருக்கு 100 ஒட்டகங்கள் சேர்ந்து விட்டாலும் பரவாயில்லை. ஒரே ஆளுக்கே 100 ஒட்டகம்னா அரபு வாழ்க்கையிலே வந்து அது பெரிய ஒரு சொத்தாக கருதப்படுகின்ற ஒரு நிலை. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த காலத்துல முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரு பொது நிதியை வைத்திருக்கிறார், பைத்துல் மால். அதுக்கு அதுல அத்தனை பேருடைய பணத்தை ஒன்றாக சேகரித்து அந்த பணத்தை வசூலித்து ஏழைகளுக்கு கணிசமா கொடுத்துறாங்க. இது ஒரு தொழில் தொடங்கியோ அடுத்த தடவை கேட்க வரக்கூடாது, அடுத்த வருஷம் ஜகாத் கேட்கறதுக்கு வரக்கூடாது என்று கணிசமாக கொடுக்கின்ற ஒரு நிலையையும் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அதை தெளிவா சொல்லியிருக்கு. யாரு கொடுக்கணும்? 8 பேர் சொல்லியிருக்கு. 8 பேர்ல ஒரு 2 பேர் மட்டும் இஸ்லாமிய பணிகள் செய்வதற்காக கொடுத்தது 2 பேர். மீதி 6 பேர் யார் என்றால் ஏழைகள், வறியவர்கள். வறியவர்னா தேவை உள்ளவர்கள். ஏழை என்றால் டிஸ்ட்ரிபியூட், ஒண்ணுமே இல்லை, அவங்க எதுவுமே இல்லை. அடுத்தது அடிமைகளை விடுவிப்பதற்காக, கடனாளிகளுக்காக, அடுத்தபடியாக பயணிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த காலத்துல இந்த பயணி பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்தையும் ஏடிஎம் கார்டு இருக்கு, ஜிபே இருக்கு, அந்த பே இருக்கு, எல்லாருக்கும் பயணத்துல போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் பயணி என்பவன் ஒண்ணும் கிடையாது. அவரிடத்துல தேவையான கொஞ்சம் தண்ணி கொண்டு போவோம், குழைகளை கொண்டு போவான். பயணி என்பவன் வெளியூர்ல ஒரு அனாதை மாதிரி தான், வெளியூர்ல ஒரு அனாதை மாதிரி தான். ஆக பயணிகளுக்கு கொடுக்க வேண்டும்.
அடுத்தபடியாக இந்த ஜகாத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆட்கள் அவங்க வசூலிக்கப்பட்ட அந்த 6 பேருமே சமூகத்தில் நலிவுற்ற பிரிவினர்கள் என்ற பட்டியலிலே அவர்கள் வந்து சேர்கிறார்கள். ஆக இதுதான் ஜகாத்தினுடைய விதிகள். இப்போது இந்த தர்மத்தை கொடுப்பதிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், எத்திக்ஸ் ஆஃப் சேரிட்டி. எல்லாத்துக்குமே ஒரு எத்திக்ஸ் இருக்கு இஸ்லாத்துல. வியாபாரம் செய்வதற்கு எத்திக்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு, எத்திக்ஸ் ஆஃப் வார் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எத்திக்ஸ் ஒழுங்குமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தர்மம் கொடுப்பதிலே உள்ள விதிமுறைகள், முதலாவது பகட்டுக்காக செய்யாது, பகட்டுக்காக செய்யாது என்பது இஸ்லாத்தினுடைய பொதுவான விதி. ஏனென்றால் இஸ்லாத்தில் பொது விதி என்னவென்றால், உங்கள் ஒவ்வொரு செயலும் உங்கள் எண்ணத்தை கொண்டே மதிக்கப்படுகின்றது. ஆக்ஷன்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் பை தி இன்டென்ஷன்ஸ். இன்டென்ஷன் சரியா இல்லைன்னு வைங்க, ஊருக்காக பேப்பர்ல வர்றதுக்காக விளம்பரத்துக்காக செய்தால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆக விளம்பரத்திற்காக செய்யக்கூடாது. ஒரு உரையாடல், ஒரு சுவையான உரையாடல் ஒன்றை கவனிங்க. இறைவனுக்கும் வானவர்கள் ஏஞ்சில் இருந்த ஒரு உரையாடல் நபிகள் நாயகம் சொன்னது. இறைவன் மலைகளை படைத்தார். அதை கண்டு வியந்த அந்த வானவர்கள் சொன்னார்கள், இறைவா குரு சக்தி வாய்ந்த மலையை படைத்திருக்கிறார்கள், இதை விட சக்தி வாய்ந்தது இது என்று கேட்டார். இறைவன் சொன்னான் இரும்பு என்று சொன்னான். அதை விட சக்தி வாய்ந்தது நெருப்பு, அதை விட சக்தி வாய்ந்தது நீர், அதை விட சக்தி வாய்ந்தது காற்று. திருப்பியும் கேட்டான், அதை விட சக்தி வாய்ந்தது வலது கரம் கொடுப்பதை இடது கரம் அறியாமல் கொடுக்கிறானே, அதான் மிகப்பெரிய சக்தி, அதான் மிகப்பெரிய சக்தி. ஆகவே நாம் விளம்பர முகத்திற்காக இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஆனால் சில வேலைகளில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே, நாம கொடுக்கிற தர்மம் இன்னும் 4 பேர் தெரிஞ்சா அவனை தூண்டுவதற்கு, அவனும் செய்வதற்கு காரணமாக அமையும் என்ற நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் கொடுக்கலாம். அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதுதான், எவருக்கும் தெரியாமல் கொடுப்பதுதான் அதை விட சிறந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். விளம்பரம் கூடாது. அந்த பொருள் நல்வழியில் ஈட்டியதாக இருக்க வேண்டும். ஊரை அடிச்சு கொலை அடிச்சுட்டு பள்ளிவாசல் கட்டினா அதான் அர்த்தம் இருக்காது. நீ பல பேர் உட்காந்து போடுறான், எல்லாம் செய்யறதெல்லாம் செய்ய வேண்டியது. 4 ஏழைக்கு கொடுத்துட்டா சரியா போய் நினைக்கிறோம். நம்மளாம் பழைய அந்த காலத்துல கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும், ஆட்டோ சங்கர் கதை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆட்டோ சங்கர் கதை எல்லாம் கொள்ள அடிப்போம். அந்த ஏழைகளோட ஏழைகள்லாம் கொடுத்துருவோம், அவன் கொடுத்துருவோம், அவனும் அவனை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி ஆட்டோ சங்கர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. ஆக வந்து நல்ல வழியில் அந்த பொருள் ஈட்டியதாக இருக்க வேண்டும். இது ஒரு எத்திக்ஸ். அடுத்தது நல்ல பொருளாக கொடுக்க வேண்டும். பல பேர் பார்க்கிறோம், வீட்டுல என்னதான் கழிச்சலா கிடக்குதோ, இதெல்லாம் இவனால போட முடியலையோ அதெல்லாம் சேர்த்து குவிச்சு வச்சிருப்போம். யாராவது ஏழை வரமாட்டான்னு அவங்க வேலை கட்டிடுவோம். வீட்டை கூட காலியா பண்ணா போதும், கொடுக்க கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து தையிபாத்தின் சிறந்த பொருளைத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும், தூய்மையற்ற பொருட்களை கொடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் கேட்கிறது, உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பொருளை கொடுத்தால் நீங்கள் வாங்குவீர்களா? விரும்ப மாட்டீர்களே. அதை கண்டும் காணாதமாதான் நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆக உங்களுக்கு நல்ல பொருள் வேண்டும் என்றால் அடுத்தவனுக்கும் நல்ல பொருளைத்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதியை விதித்திருக்கிறது. அடுத்தபடியாக தர்மத்தில் நடுநிலை பெற வேண்டும். பல பேர் நினைக்கிறாங்க, வெளியே கொடுத்துட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகும், நம்ம வாழ்க்கையில நமக்கு செலவுக்கு படம் இல்ல. அதுக்கு குர்ஆன் வழிகாட்டு. எதிலுமே நடுநிலை பேலன்ஸ். குடும்பத்துக்கு உழவு, பிள்ளைகளுக்கு உழவு, சேமிப்புக்கு உழவு, எல்லாம் பிரிச்சுட்டு தர்மத்துக்கு உழவு பிரிச்சு கொடுத்துக்கிட்டா ஒண்ணும் இல்லை. ஆகவே குர்ஆனுடைய அணுகுமுறை எப்போதுமே நடுநிலை கோட்பாடாகத்தான் இருக்கும். குர்ஆன் வசனம் சொல்கிறது, உங்கள் கழுத்தை, உங்களுடைய கரத்தை கழுத்தோடு கட்டிக்கொள்ள வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஓமையா கையதாமா இருக்காத. கழுத்தை, உங்களுடைய கரத்தை கழுத்தோடு கட்டிக்கொள்ளவும் வேண்டாம், கரத்தை அகல விரித்து விடவும் வேண்டாம். அவ்வாறு செய்தால் நீங்கள் பின்னர் இயலாதவராகவும் பழிப்புக்குரியவராகவும் ஆகிவிடுவீர்கள், உங்களுக்கு எல்லாம் போயிடும். ஆக பேலன்ஸ் பண்ணி எதையும் செலவழிக்கக்கூடிய நிலைமை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அதனுடைய எத்திக்ஸினுடைய அடுத்த பகுதி, தர்மத்தை தள்ளி போடாதே. பல பேர் இப்ப எல்லாத்தையும் தள்ளி போடுறதும் வேலை. புக்கு படிக்க நாங்க அதுக்கு டைம் இருக்கு, கொஞ்சம் படிப்போம். என்ன
ஹஜ்ஜுக்கு போய் ஆகட்டிங்க வயசு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செய்யலாம். எதை எடுத்தா எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் டாக்டர் வாங்கலாம் சொல்லுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவா உடம்பு மோசமா செய்வோம் சார், முடியல சார், ஆபீஸ் போடுறது எல்லாத்தையும் ப்ரோகாஸ்டினேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. ஆக தள்ளி போடுறது, அதையும் இறைவன் கண்டிக்கிறார். நாம் மனிதர்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்து சொன்னோம், நீ மரணம் வருவதற்கு முன்னரே செலவழித்து விடு என்று சொன்னோம். சீக்கிரம் கொடுத்துருப்பா, எப்ப மரணம் தெரியாது கொடுத்துன்னு சொல்றோம். ஆனால் அவன் ஒன்றுமே செய்யாமல் மரண நேரத்தில் இறைவனத்திலே இன்னத்திலே வேண்டுகிறான், இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம், என்னுடைய வாழ்க்கை கவனத்தில் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா நானும் தான தர்மம் கொடுத்து நல்லவர்களில் ஒருவனாக நான் மாறிவிடுவேன் என்று அவன் சொல்கிறார். அதுக்கு இறைவன் பதில் சொல்கிறார், ஒருவருக்கு அவகாசத்தை நாம் நிர்ணயம் செய்துவிட்டால் அதை நீட்டிப்பதே இல்லை. ஒரு முடிச்ச முடிவு பண்ணியே சொல்லலாம் சொல்லி. ஆகவே தள்ளி போடாதீங்க, நல்லா இருக்கும் போதே கொடுத்துருங்க. இந்த மரண தருவாயில கொடுக்கறது பெரிய விஷயம் முடியலாங்க. அதே நபிகள் சொன்னார்கள், அதாவது மரண தருவாயில் வழங்கப்படும் 100 வெள்ளி நாணயங்களை விட நல்ல முறையில் இருக்கின்ற போது கொடுக்கின்ற 1 வெள்ளி நாணயம் சார்ந்து, சாவ போன சமயத்தில் கொடுக்கிற 100 வெள்ளி நாணயங்களை விட நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற 1 வெள்ளி நாணயம் சிறந்தது என்று சொன்னார். அடுத்தபடியாக அதனுடைய தர்மம் மனசு புண்படுத்தாம கொடுக்கணும். யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட கேட்டு வர்றவன் ஏற்கனவே அவன் பலவீனமா இருக்கான். ஒருத்தன் வாய் தொடர்ந்து ஒருத்தன் கேட்கிறான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரொம்ப பலவீனமா இருக்கான், வெக்கப்பட்டு போய் வழி இல்லாம தான் அவங்ககிட்ட வந்து கேட்க. நீ அவனை போய் அதுவோ இதுவோ அவனை திட்டுறது. அதான் நபி குர்ஆன் சொல்கிறது, தாங்கள் செலவு செய்ததை சொல்லி காட்டாமலும் மனதை புண்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கூறி இறைவனத்திலே உண்டு. ஆகவே யாரையும் புண்படுத்தாமல் செய்ய வேண்டும். அதற்கு மேலே ஒரு படி என்று குர்ஆன் சொல்கிறது, மனம் புண்படுத்தும் தானத்தை விட கனிவான சொல்லே சிறந்தது. மனம் புண்படுத்தும் தானத்தை விட கனிவான 4 வார்த்தைகள் சொல்வதுதான் சிறந்தது என்பதையும் சொல்லுகிறது. அடுத்தபடியாக இந்த தர்மத்தினுடைய அடுத்த விதி, கேளாமலே கொடு. ஒருத்தன் வந்து கேட்கிற வரைக்கும் யாரும் இருக்காரு இல்லையா? அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. பூமியிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் உழைத்து வாழ முடியாத வண்ணம் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருடத்திலே கேட்க மாட்டார்கள், வாய் தொடர்ந்து கேட்க மாட்டார்கள், வெக்கப்பட்டு போய் கேட்க மாட்டாங்க. அவர்களை பார்த்து அவர்களுக்கு சென்று கொடு, அவர்களுக்கு சென்று கொடு. ஆனா அவர்களை புரிந்து கொள்ள, அவளை முகத்தை பார்த்தாலே உனக்கு தெரியும். குர்ஆன் சொல்லி, அவளை முகத்தை பார்த்தாலே இவர்கள் ஏழைகளா இல்லையா என்று முகக்குறிகளை வைத்து அவர்கள் ஏழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. ஆகவே நாம் அவர்கள் கொடுக்க வேண்டும். கேளாமலே கொடு, தட்டாமலே திற. கேளாமலே கொடு, தட்டாமலே திற என்பது அதனுடைய கொள்கையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி எல்லாம் பல விதிகளை, இந்த தர்மத்தினுடைய எத்திக்ஸ்களை குர்ஆனும் நபிகள் நாயகம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக என்ன நன்மை? தனி மனிதனுக்கு என்ன நன்மை, சமூகத்திற்கு என்ன நன்மை? தனி மனிதனுக்கு என்ன நன்மை என்றால், கொடுக்கறது ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்ல. உலகத்துல உள்ள எல்லா பணக்காரங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சு பார்க்க கொஞ்சம். எல்லாரும் சொல்றாங்க, நிறைய சம்பாதிச்சு ஒன்றும் பெருச மகிழ்ச்சி இல்லை. முதல்ல கொஞ்சம் $100 சம்பாதிச்ச போதும், அப்படி அதுக்கு அளவே இது போயிட்டே இருக்கு. எப்போது எங்களுக்கு மகிழ்ச்சி வந்தது என்றால், என்று கொடுக்க ஆரம்பித்தோமோ அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி வந்ததுன்னு சொல்கிறார். ஆக செல்வத்தை பெறுவதில் அல்ல மகிழ்ச்சி, செல்வத்தை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். நாம் ஏற்கனவே சொல்லியதை போல உங்களுக்கு செல்வம் தூய்மை பெறுகிறது. கொடுக்காட்டா செல்வம் அசுத்தமாக மாறிவிடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். அடுத்தபடியாக இறை நெருக்கம் பெறுவதற்கு இது சிறந்த வழி என்றும் நபிகள் சொல்லியிருக்கிறார். இறை நெருக்கம் பெறுவதற்கு வழிபாடுகளை செய்துதான் இறை நெருங்க வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரு வழி. மறுமையிலே இறைவன் கேட்பான் மனிதனை பார்த்து, மனிதனே நான் நோயிட்டிருந்தேனே என்னை நீ பார்க்க வந்தாய். இறைவன் கேட்கலாம், நான் நோயிட்டிருந்தேனே என்னை பார்க்க வந்தேன். மனுஷன் கேட்கிறான், கடவுளை உனக்கு நோயா? நோயெல்லாம் தீர்ப்பவன் நீந்தானே. இல்லை, எனது அடியான் ஒருவர் நோயிட்டிருந்தார், நீ அவனை பார்க்க சென்றிருந்தால் என்னை நீ அங்கு கண்டிருப்பாய். அந்த அடியானுக்கு உதவி இருந்தால் என்னை நீ கண்டிருப்பாய். மீண்டும் இறைவன் கேட்கிறார், நான் தாகித்திருந்தேனே என்னை பார்க்க வந்தாயா? நான் பசித்திருந்தேனே என்னை பார்க்க வந்தாயா? இவன் பதில் சொல்கிறார், இறைவா உனக்கு பசியா, உனக்கு தாகமா? நீதானே அகிலத்தினுடைய அதிபதி, எல்லாவற்றையும் நீரையும் உணவையும் படைத்தவன் நீதான், உனக்கு எப்படி பசி இருக்க முடியும்?
இறைவன் அதே பதிலை சொல்கிறார். எனது அடியான் ஒருவன் தாகித்திருந்தான், எனது அடியான் ஒருவன் பசித்திருந்தான், நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் என்னை நீ அங்கு கண்டிருப்பாய். கனவுல நெருங்கிறதுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நலிவுற்ற மக்களுக்கும் இது கொடுக்கின்ற உதவியின் மூலமாக இறைவன் நீங்கள் நெருங்கலாம். ஆனா பல பேரை பார்க்கிறோம், பள்ளிவாசல் கட்டணும்னா கொடுத்துருவோம், அவன் ஏழை கொடுக்கணும்னா யோசிப்போம். அவன் நினைக்கிறான் பள்ளிவாசல் கட்டினா தான் நமக்கு அந்நாட்ட கூலி கிடைக்கும் நினைக்கிறான். அடிக்கடி ஹஜ்ஜிக்கு போனா தான் நமக்கு கூலி கிடைக்கும் நினைக்கிறான். இஸ்லாத்துல ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போனா போதுங்க, பல தடவை போகணும்னு அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. நபிகள் சொன்னாங்க, ஹஜ்ஜு மரத்தன், ஹஜ்ஜு ஒரு முறைதான், அதுதான் கட்டாயம். அதுக்கு மேல போதா உபரி போகலாம், போகாம இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமானது பக்கத்து விட்டு ஏழைக்கு உதவுவது. பல முறை ஹஜ்ஜிக்கு செல்வதை விட பக்கத்து விட்டு ஏழைக்கு உதவுவதுதான் அதை விட சிறந்தது. ஆகவே இதெல்லாம் இறைவன் என்பதற்கான வழிமுறைகள். சமூகத்திற்கு என்ன நன்மை என்று பார்க்கிற போது அங்க பொருளாதார இடைவெளி கொஞ்சம் குறைகிறது. பெரிய அளவிலே குறைய முடிக்காவிட்டாலும் ஓரளவுக்கு இடைவெளி குறைகிறது. இந்த கிளாஸ் வார் என்று சொல்லுகிறோமே, வர்க்க போராட்டம், அது குறைகிறது. அடிக்கடி சோறுல எழுதி போட்டிருப்பாங்க, வயிறு குறைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். வயிறு குறைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். ஆக பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கும் இடையே எப்போதும் வெறுப்புணர்வு, பகைமை, பொறாமை எல்லாம் இருக்கும். நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதெல்லாம் மறைஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா மனுஷன் கொடுக்க மாட்டான், அவன் லேசில கொடுக்க மாட்டான். பணத்தை கொடுக்கணும்னா அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவனுக்கு, இல்லையா? குர்ஆன் சொல்லுகிறது, மனிதன் மிகவும் குறுகிய மனம் படைத்தவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, இவர்கள் நன்றி கெட்டவர்கள். நன்றி கெட்டவர்கள். ஏன் நன்றி கெட்டவர்கள்? ஏவேனாலும் உனக்கு கொடுத்தான், இவ்வளவு பணத்தை கொடுத்தது யார்? நீ சொல்லலாம் நான் தான் உழைச்சேன்னு சொல்லி. உழைச்சவங்க எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்களா? எல்லா உழைச்சவங்க எல்லாம் பணக்காரன் ஆயிட்டாங்களா? இல்லையே. ஆகவே இறைவன் தந்த அந்த அருட்கொடையை பிறகு கொடுக்கவில்லை என்றால் நீ நன்றி கெட்டவன் என்றுதான் உன்னை சொல்ல வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, இவன் பணத்தை சேகரிக்கிறான், அதை எண்ணி எண்ணி வைக்கிறான், எண்ணி எண்ணி கொண்டே இருக்கான். ஒரே பேங்க் பேலன்ஸ் புக் பார்க்க, பேலன்ஸ் புக்கு பேங்க்ல பார்த்து அதை பார்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். எண்ணி எண்ணி அதனை வைக்கிறான். அது எந்தெந்தும் தன்னோடு நிலைத்திருக்கும் என்றும் எண்ணுகிறார். இந்த செல்வம் எப்போதும் நிலைத்திருக்கும் எண்ணுகிறார். ஒரு நாள் போயிடுந்தா எல்லாம் போயிடும். செல்வம் செல்வோம் என்று போய்விடும். செல்வம் செல்வோம் என்று போய்விடும். கொரோனால எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான், சுனாமியில எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான், இல்லையா? என்னைக்காக விட்டுட்டு போகலாம், இருக்கிற போது அவற்றை கொடுத்து விடு. தமிழ்நாயகம் சொன்னார்கள், செலவழிப்பதில் கணக்கு பார்க்காதே, செலவழிப்பதில் கணக்கு பார்ப்பாதே, அல்லாஹ் உன் விஷயத்தில் கணக்கு பார்த்து விடுவார், உன் விஷயத்தில் அவன் கணக்கு பார்த்து விடுவார் என்று நபிகள் சொல்லியதை நான் பார்க்கிறேன். ஏன் மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறான்? காரணம் என்ன? சுயநலம், பேராசை, என்ன இல்லையா? அதுதான் அவனோட காரணம். சுயநலம், எல்லாத்தையும் தான் தான் அனுபவிக்க வேண்டும். குர்ஆன்ல வசனம் இருக்கு, கூடுதலாக செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவனை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். ஒரு மயக்க போதை. செல்வத்தை சேகரிக்கிறது ஒரு போதை. எதுவரையினில் இவனை மண்ணறைகளிலே கொண்டு வைக்கிறவரை, மண்ணறைகளில் வைக்கிறவரை இந்த மோகம் அவனை விட்டு போவதில்லை என்று சொல்கிறார். இந்த பேராசை. இரண்டாவது, சமூக அக்கறையின்மை. சமூகத்தின் மீது அக்கறை இருந்தா நிச்சயம் கொடுப்பான். எத்தனை பேர் இந்த நாட்டுல கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க, நம்ம அளவு அவ்வளவு வசதி இருக்கா, நம்ம ஏதாவது கொடுக்கணுமே என்கிற ஒரு அக்கறையின்மை, சமூக அக்கறையின்மை. அடுத்தபடியாக பல பேருக்கு வறுமை வந்துவிடுமோ என்ற அச்சம். நம்ம பிச்சைக்காரமோன்னு அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஷைத்தான் உங்களை வறுமையை கொண்டு பயமுறுத்துவார். வறுமையை கொண்டு அவன் பயன்படுத்துவான். இன்னும் சிலர் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் விடுமோ, வாரிசுகள், அதே ஒரு கணக்கு வச்சுக்க, கணக்கு வச்சு கொடு. அதுல வழிகாட்டிருக்கார். ஒருவர் அப்சாத் பின் அபி வக்காஸ் என்ற ஒரு நபித்தோட நோய்வாய்ப்பட்டு இருந்தார். மரணம் வந்துவிடும் என்ற அச்சம் அவருக்கு வந்துவிட்டது. நபிகள் நாயகம் அவரை பார்க்க வர, அவர் சொல்கிறார், நபிகள் நாயகமே, என்னிடத்திலே உள்ள அனைத்து செல்வத்தையும் நான் தாபமாக கொடுத்து விடுகிறேன், எல்லா செல்வத்தையும் கொடுத்து விடுகிறேன், இஸ்லாத்திற்காக கொடுத்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், பாதி கொடுக்கிறேன், வேண்டாம்.
கடைசியா 3 ரூபாய் தருகிறேன் சார், அது வேணா 3 ரூபாய் சொல்லிட்டு சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்ல நிலையிலே விட்டு செல்லுங்கள், அவர்களை வறுமை உள்ளவர்களாக நீங்கள் விட்டு செல்லாதீர்கள். ஆக குழந்தைகளை கவனிக்க கூடாதுன்னா ஒண்ணு இல்லை, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. இவங்க 500 கோடி எவ்வளவுதான் கொடுப்பா அவனுக்கு இல்லையா? ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்தா போதும் இல்லை, அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாதுங்க, அவங்க எல்லா செல்வத்தையும் அனுபவிக்க முடியுமா? கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது, கொண்டு போயிடலாம். சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ அங்க கொண்டு போய் குழி தோண்டி உள்ள வச்சுக்கலாம், வாய்ப்பு இருந்தா தூக்கிட்டு போயிடலாம். அதுவும் முடியாது, நீனும் அனுபவிக்க முடியாது. என்னத்தரா செய்ய போறா இதை வச்சு? நீ இருக்கிற காலத்தை 4 பேர் கொடுத்து அவங்க சந்தோஷத்தை பார்த்து அந்த மகிழ்ச்சியில போய் மறுமையில இறைவனத்தை கூலியை பெற்றுக்கொள். ஆகவே சேர்த்து வச்சு தான் அனுபவிக்க நினைக்கிறான், கடைசியாக இவனால் அனுபவிக்க முடியாமலே அவன் போய்வதை பார்க்கிறோம். ஆக இந்த கஞ்சத்தரம் இறுதியாக, இந்த உரையினுடைய இறுதியாக இப்ப நம்முடைய பொறுப்பு என்ன? உரை கேட்டாச்சு, இப்ப என்ன செய்யணும்? ரசித்து கேட்பதற்காகவோ இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறோம். என்ன செய்யணும்? நமது நாட்டிலே ஏழைகள் எண்ணிக்கை அதிகம். நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு புள்ளி விவரம், ஹங்கர் இண்டெக்ஸ் என்று ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதுல 127 நாட்டுல இந்தியா 105வது இடத்துல இருக்குது. 127 நாடுகள்ல இந்தியா 105வது இடத்துல இருக்குது. சரி, இந்த புள்ளி விவரம் எல்லாம் பொய்யுங்க, ஏமாத்துங்க, சரி விட்டுரு, அதெல்லாம் வேண்டாம். அன்றாடம் பாக்குறாங்கல்ல, தெருவுல போகும்போது எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான், எத்தனை ஏழை கஷ்டப்படுறான், அவங்க வாழ்கின்ற வீடுகளை பாரு, மருத்துவ வசதி இருக்கா அவங்ககிட்ட, இது பார்த்த புள்ளி விவரம் எல்லாம் விட்டுரு. இதை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா? ஆகவே நீ ஏதாவது குழு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தனி மனிதர்கள் செய்ய வேண்டியது. அதே போல வர்த்தக நிறுவனங்கள், இப்ப அரசாங்கமே சட்டம் போட்டிருக்கு, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CRS ஃபண்ட் என்று ஒரு விதி அரசாங்கம் வைத்திருக்கிறது. பெரும் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தில் 2% தானமாக கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. பல நிறுவனங்கள் அவ்வாறு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களும் செய்கிறார்கள், நாமும் அதோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். எவ்வளவு, நான் ஏற்கனவே சொல்லியதை போல எவ்வளவு முடியுமோ கொடுக்க, ரொம்ப வேணாம், பக்கத்து வீட்டுக்காரன் முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லீம் அல்ல. அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லீம் அல்ல. உறவினர்களுக்குரிய கொடுக்க மாட்டோம். உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பு கூலி என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஏன் இரட்டிப்பு? அதை அவர்களே சொன்னார். தர்மம் கொடுத்ததற்காக ஒரு கூலி, உறவுகளை இணைத்ததற்காக ஒரு கூலி. தர்மம் கொடுத்ததற்காக ஒரு கூலி, உறவுகளை இணைத்ததற்காக ஒரு கூலி. ஆக முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் கூடிய, முதல்ல அது கூடிய எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் வந்து கேட்பானா? அவங்ககிட்ட கேட்க மாட்டான், வெக்கப்பட்டு போய் கேட்க மாட்டான், நீதான் கொண்டு போய் கொடு என்பதையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாம் வணக்கங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம், தொழுகை செய்யலாம், பூஜை செய்யலாம். இந்த தாராள குணமும் ஒரு இறைவனுக்கு செய்கின்ற ஒரு வழிபாடுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இறுதியாக நாம் சொல்வது, இந்த ஈகை குணம் என்பது இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி. இது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற முறை, உன்னுடைய செல்வத்தை சுத்தம் செய்கின்ற ஒரு முறை. ஆகவே கேளாமலே கொடு, தட்டாமலே நீ திறந்து விடு. ஆகவே கொடுத்து பார், கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி, பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. மறுமையிலே உனக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கும். ஆகவே இறை வழியில் செலவு, அருள் வழியில் வரவு. இறை வழியில் செலவு, அருள் வழியில் வரவு. அந்த வரவை பெறுவதற்கு எல்லாம் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. எல்லா புகழும்